நிச்சயமாக. அதாவது கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறையை கொண்டாடுவதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் நேற்று முதல் கொடைக்கானலில் குவிய துவங்கி இருக்கிறார்கள். கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகளுக்கு விருந்தாக அமைந்திருக்கக்கூடியது இங்க இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலைதான். கொடைக்கானலில் கடந்த ஒரு வார காலமாகவே கடுமையான உறைபனியானது நிலவி வருகிறது. குறிப்பாக அதிகாலை நேரங்களில் 5 டிகிரி செல்சியஸில் இருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை இந்த வெப்பநிலை முழுமையாக குறைவதால் அந்த நீர்நிலைகளை ஒட்டியிருக்கக்கூடிய அனைத்து புல்வெளிகளிலும் கடுமையான உறைபனி நிலவி வருகிறது. தற்போது கொடைக்கானலுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு விருந்தாக அமைந்திருக்கக்கூடிய இந்த இந்த சீதோஷ்ண நிலை தற்போது அவர்கள் இந்த அதிகாலை நேரங்களில் இங்கு குவியக்கூடிய சுற்றுலா பயணிகள் உறைபனியுடன் சேர்ந்து செல்பிகள் மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்வதோடு மட்டுமல்லாது அந்த புல்லுகள் மீது இருக்கக்கூடிய பனிக்கட்டைகளை எடுத்து விளையாடக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தற்போது மட்டுமல்லாது இன்னும் ஒரு வார காலத்துக்கு இந்த உறைபனியானது தொடர்ந்து நீடிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. உறைபனி கடுமையாக நீடிப்பதால் மாலை நேரங்களிலிருந்தே கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் கடும் குளிரும் வீசப்படுகிறது. இந்த காலநிலையை அனுபவிக்க சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.